வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அடுத்த கட்டமாக தேர்தல் ஏற்பாடுகளை தொடங்கின தேர்தல் ஆணையம் சட்டமன்ற கூட்டம் முடியிட்டுன்னு காத்துட்டு இருக்காங்களாம். முடிஞ்ச உடனேயே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்துருமா பேசிக்கிட்டாங்க. தலைவா, இப்போதைய நிலவரப்படி ஆளுங்கட்சி 100க்கு 100ன்னு சொன்னாலும் முக்கால்வாசிக்கு மேல பதவிகளை பிடிக்க வாய்ப்பு இருக்குதா. சட்டமன்ற அறிவிப்புகளும் பதவிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. ஆளுங்கட்சி போற போக்க பார்த்து எதிர்கட்சிகளுக்கு இப்பவே கலக்கம் உண்டாகிருச்சான். அதனாலதான் தேர்தல் நடத்துறது ஆணையம் இல்ல, ஆளுங்கட்சி தான் அப்படின்னு சொல்லி போட்டு திமுக தலைவரும் அறிக்கை போற தொடங்கிட்டாராம். பேச்சா கிடக்குது. பலூன் பலூன் நண்பா, பேசாம உள்ளாட்சி தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பை வெளியிடலாமான்னு சில கட்சிகள், அதுவும் பெரிய கட்சிகளை யோசனை செஞ்சாங்களாம். ஆனா இதுல தான் உள்ளூர் நிர்வாகிகள் எல்லாரும் பொறுப்புக்கு வர முடியும், அதனால முட்டி மோதி பாத்துருவோம்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, அதிமுக எப்பவும் போல தனியா நிக்க, திமுக தனியா நிக்கவா இல்ல சட்டமன்ற கூட்டணியோட களத்துல இறங்கவான்னு குழப்பத்தோட இருக்காங்களாம். கூட்டணி அதிக வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும்னு கட்சி நிர்வாகிகள் சொல்லி வச்சிருக்காங்களாம். பேசிக்கிடுதாங்க ஐயா. மக்கள் நல கூட்டணி தனியா போட்டி போட தேமுதிக தனியாகவும் பாஜக தனியாகவும் போட்டியை சந்திக்க போறாங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சியில தான் உள்ளூர் செல்வாக்கை பயன்படுத்தி கட்சியோட வெயிட்டை காட்ட முடியும்னு பேச்சுங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாத்துலயும் தலைவர்களை கவுன்சிலர்கள் கூடிதான் தேர்வு செய்ய போறாங்கோ அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொரு வார்டு வாரியா நீ நான் இப்பவே போட்டி தொடங்கிருச்சா சொல்லிக்கிட்டாங்க. கவுன்சிலர்கள் எலெக்ஷன்ல அதிகம் செலவு பண்ண தேவையில்லை, ஆனா ஜெயிச்சு வந்துட்டா பம்பர் பரிசு காத்திருக்குதுன்னு ஒவ்வொரு பகுதியிலையும் இப்பவே பேச தொடங்கிருச்சான். ஏன்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலர்கள் சேர்மனுக்கு ஓட்டு போட லட்சக்கணக்கில் நடமாட்டம் இருக்குமா. பேச்சா கிடக்குது. நண்பா, ஒரு கவுன்சிலருக்கு 4 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். சேர்மேனு, மேயரு, ஒன்றியம், மாவட்டம் இப்படி போட்டியை பொறுத்து, போட்டி போன ஆட்களை பொறுத்து அமௌண்ட் கூட குறைய இருக்குமா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, இது வரைக்கும் கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு, சேர்மனுக்கு ஒரு ஓட்டுன்னு போட்டுட்டு இருந்த மக்கள் இனிமே கவுன்சிலருக்கு மட்டும் ஒரு ஓட்டு போட்டா போதுன்னு சொன்னதும் சில இடங்கள்ல கவலையா இருக்காங்களாம். ஏன்னா 2 பேரும் ஓட்டுக்கு நோட்டு கொடுப்பாங்க, இப்போ ஒண்ணுதானே வரும்னு கவலையா. பண நடமாட்டம் இல்லாத நேர்மையான தேர்தல் நடத்த ஆணையமும் தீவிர முயற்சி செய்யறாங்களாம். பேசிக்கிடுதாங்க ஐயா.